அட்வான்டேஜ். அதேமாதிரி வந்து எக்யூப்மெண்ட் ரிலையபிலிட்டி. இப்போ வந்து உங்களுக்கு அதர் கண்டாமினேட் அவுட் சைடில் இருக்கிற டஸ்ட்டோ இல்லை மற்ற பார்ட்டிகல்ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஹாலில் இருக்கிற உங்களுடைய முக்கியமான டிவைஸஸ், ஸ்டோரேஜ் டிவைஸாக இருக்கட்டும், இல்லை சர்வர்ஸாக இருக்கட்டும், இல்லை அதர் டிவைஸாக இருக்கட்டும், அது மேலே வந்து பட்டு ஓவர் த பீரியடில் பட்டு அதோடைய பர்ஃபார்மன்ஸோ இல்லைனா அது வந்து வேறு ஏதாவது ஷார்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுடைய எக்யூப்மெண்ட் ரிலையபிலிட்டி அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆனால் இந்த மாதிரி பாசிட்டிவ் ப்ரெஷர் ரூம் நம்ம மெயின்டைன் பண்ணுறதால அந்த எக்யூப்மெண்ட் ரிலையபிலிட்டி வந்து நம்மளுக்கு அங்கே என்ன இருக்குது, அதிகமாக கிடைக்கிது. அதே மாதிரி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் சேஃப்டி. அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஏர் வந்து கொஞ்சம் நம்ம டேட்டா ஹால் உள்ள எப்பயுமே வரணும். ஏன் வரணும் அப்படின்னா, மேபி நீங்கள் அவங்க நிறைய ஹியூமன் வந்து அதிகமாக இல்லை, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் லெவலாவது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு போவாங்க, செக் பண்ணுவாங்க, மைக்ரேஷன் பண்ணுவாங்க, ரேக் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இல்லை டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே பர்டிகுலராக வந்து நம்ம பார்த்திங்கன்னா வி ஹேவ் டு மெயின்டைன் த CO2 லெவல். ஸோ CO2 லெவல் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பர் CO2 லெவல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் சேஃப்டியில் பாயிண்ட் ஆஃப் வியூவில்